மூலிகைகள் நம் ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பூனை மீசை செடி அப்படிங்கிறது பெயர். ஒரு குறு செடி வகை தாவரம், ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரம். இந்த தாவரத்துடைய அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்மை நிறத்தில் நீட்டி கொண்டிருக்கும். பார்ப்பதற்கு பூனைக்கு மீசை எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால இதுக்கு பூனை மீசை செடின்றது பேர். பூனை மீசை செடியை பொறுத்தவரையிலும் சமீப காலத்தில் அது மிகவும் பிரபலமடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூலிகைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு மிக அதிகமாக நம்ம எல்லாரையும் கவலைக்குள்ளாக்குகின்ற ஒரு பிரச்சனை என்னென்னா சிறுநீரக செயல் குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஒன்று டயாலிசிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சிகிச்சையோ அல்லது நேரடியாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையோ தான் தேவைப்படுது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் கிட்னி ஃபங்க்ஷன் குறைகின்ற நேரங்களில் இந்த பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை, அதாவது 1 லிட்டர் தண்ணி 20 கிராம் அளவுக்கு பூனை மீசை செடியுடைய சூர்ணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைக்கணும். 1/2 லிட்டர் ஆன அந்த ஒரு கஷாயத்தை வடிகட்டி இளம் சூடாக காலையில் ஒரு 150, மதியம் ஒரு 150, இரவு ஒரு 150 3 வேளை குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 3-4 மாதம் தொடர்ந்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக சிறுநீரகத்துடைய செயல் குறைபாடு நீங்க பெறதை நம்ம பார்க்கலாம். அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறது, சர்க்கரை நோய் இருக்கிறது. இந்த உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயுடைய மிக முக்கியமான பக்க விளைவே இந்த கிட்னி ஃபெயிலியர் தான். ஸோ இந்த பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை நாம் சாப்பிடும்போது சிறுநீரக செயல் குறைபாடு கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த சிறுநீரக செயல் குறைபாடுக்கு முக்கியமான காரணமான நீரிழிவு நோயும் இரத்த அழுத்தத்துடைய அதில் இருக்கக்கூடிய மாறுபட்ட விகிதங்களும் குறைவதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, பூனை மீசை செடி சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கரைத்து வெளியேற்றுவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய நம்ம பார்க்குறோம். இதுவும் கோடைக்காலம் சென்னையில் இருக்குது, தமிழகம் முழுவதும் அதிகமான அனல் இருக்கிறதுனால ஆண்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக கற்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். சிலருக்கெல்லாம் ஒவ்வொரு கோடை காலத்திலேயுமே சிறுநீரக கற்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சிறுநீரக கற்கள் ஏற்படும் போது இந்த பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் காலை 150, மதியம் 150, இரவு 150, உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 மாத காலம் சாப்பிட்டாலே சிறுநீர் பெருக்கியாக அது செயல்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய கற்களை கரைத்து வெளியேற்றுவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மருந்து இந்த பூனை மீசை செடி. பூனை மீசை செடியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகள் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற முக்கியமான பிரச்சனை நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. குழந்தை பிறந்த பிறகோ அல்லது கருவில் இருக்கும்போதோ என்ன ஆகுதுன்னா சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகள் நேரடியாக என்ன பண்ணுதுன்னா அந்த சிறுநீரகத்தை தாக்கி அதோட செயல் குறைய வைக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் வளரும்போது சிறுநீர் கழிக்கும் போதே பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக சிறுநீர் வெளியில் போகிறத நம்ம பார்க்கலாம். பால் போன்று சிறுநீர் வெளியில் போகும். அந்த பால் போன்று சிறுநீர் வெளியே போகிறது பெரும்பாலும் கூட இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் புரதச்சத்து இருக்கக்கூடிய உடலில் சேர வேண்டிய சத்துக்கள் அனைத்துமே உடலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கும். குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் உடம்பு அசதியாக இருக்குது, எந்த வேலையும் செய்ய முடியல, படிப்பில் நாட்டம் இல்லைம்பாங்க, உடல் உருகி கொண்டே போகும். அந்த மாதிரி வெண்மை நிறமாக பால் நிறமாக சிறுநீர் வெளியே போகுதுன்னா புரோட்டீன் நம்ம உடம்பை விட்டு அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அந்த புரோட்டீன் இழப்பை சரி செய்வதற்கு இந்த பூனை மீசை ஒரு மிகச்சிறந்த மருந்து.
பூனை மீசையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் காலை 30 மில்லி, மதியம் 30 மில்லி, இரவு 30 மில்லின்னு கொடுக்கணும். 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தால் 150 மில்லி காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு கொடுக்கணும். இதை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு விட்டு வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இரத்த பரிசோதனைகள், சிறுநீர் பரிசோதனைகள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவு கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். ஒரு வருடம் வரை தொடர்ந்து இந்த பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கஷாயத்தை தொடர்ந்து கொடுத்து வந்தோமேயானால் அந்த சிறுநீரகம் மீண்டும் இயல்பான நிலைமை அடையிறதை கூட நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் குழலில் லேசான தசை வளர்ச்சியோ இல்லை அடைப்போ ஏற்படுகிறது. அந்த மாதிரி தசை வளர்ச்சி அல்லது அடைப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் சிறுநீர் கழிக்கும்போது கடுமையான எரிச்சல், தும்மும்போது அல்லது இருமும்போது கூட சிறுநீர் கசிவது, அல்லது சிறிது தூரம் நடந்து போய்விட்டு வந்தோமேயானால் அடிவயிறு, சிறுநீர் பை நிரம்பி வெடித்து விடுவது போல் ஒரு வலி ஏற்படும். சரி, சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக சொட்டு சொட்டாக சிறுநீர் வர ஆரம்பிக்கும். சிஸ்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த பூனை மீசை செடி. பூனை மீசை செடியை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், பொதுவாக க்ஷாரகல்பம் சொல்லுவோம். அந்த எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், அதை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட சிஸ்டைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். ப்ராஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிப்பதே மிக கடினமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீர் வருவது போல இருக்கும், சொட்டு சொட்டாக சிறுநீர் வரும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நிறைய சிறுநீர் வந்து கொண்டே இருக்கும். இது ப்ராஸ்டேட் அறுவை சிகிச்சை செய்த பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனை. சில நேரங்களில் சிறுநீர் கண்ட்ரோலே இல்லாமல் போவது போல இருக்கும். மனசில் நினச்ச உடனே சிறுநீர் முட்டிக்கொண்டு வருவது போல இருக்கும். வேகமாக சென்று சிறுநீர் கழிக்க வேண்டும். நிறைய ஆண்கள், குறிப்பாக 60-65 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த பூனை மீசை செடி. பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே, இதை ஒரு கஷாயம்ன்றதை விட ஒரு மூலிகை தேநீர் மாதிரி ஒரு 100 மில்லி தண்ணீரில் ஒரே ஒரு தேக்கரண்டி பூனை மீசை செடியை இட்டு ஒரு 2 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை, ஒரு தேநீரை சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு முறை அல்லது இரவு ஒரு முறை இல்லை 2 வேளையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அந்த பிரச்சனை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பூனை மீசை செடி குழந்தைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அவங்கள அறியாமலேயே ஒன்றுக்கு போக ஆரம்பிப்பாங்க. நைட் வெட்டிங் சொல்லுவாங்க. நிறைய குழந்தைகள் 6 வயது 7 வயது குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இரவு தூங்கும்போது அவங்க தூக்கத்திலேயே சிறுநீர் கழிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் கொண்டு வருவதற்கு இந்த பூனை மீசை செடி ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, சிறுநீரக கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக செயலிழப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த பூனை மீசை செடி ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது போலி ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஓராண்டு முதல் சிறை தண்டனை விதிப்பது முதல் 10,000 ரூபாய் அபராதம் விதிப்பது வரை தண்டனைகள் வழங்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. அதற்கான ஒரு மசோதா விரைவில் கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அறிவிப்பையும் நிதின் கட்கரி அவர்கள் வெளியிட்டிருந்தார். முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரம் என்பது, இந்தியாவில் 5 கோடி பேர்
போலி ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அது. அதாவது ஒரு ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான முறையான சான்றிதழ்கள் எதுவும் இல்லாமல் 5 கோடி பேர் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. இது மொத்தமாக ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பதில் 30% பேர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்களில் 3இல் ஒருவர் போலியான உரிமம் வைத்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. 5 கோடி பேர் போலி ஓட்டுநர் உரிமங்களின் மூலமாக வாகனம் ஓட்டுகிறார்கள் என்பது. ஓட்டுநர் உரிமமே இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறவர்களுடைய எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இந்தியாவில் இருக்கும் என்பதுதான் உண்மை. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால், மத்திய அமைச்சரினுடைய அந்த தகவலின்படி கூற்றுப்படியே இந்தியாவில் சாலை விபத்துகளில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு ஆண்டில் 1.5 லட்சம் பேர். ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஏற்பட்டால் கூட, ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடித்தால் கூட ஒரு நாட்டில் 1.5 லட்சம் பேர் இறக்க மாட்டார்கள். ஆனால் சர்வசாதாரணமாக இந்தியாவில் சாலை விபத்துகளில் 1.5 லட்சம் பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த சாலைகளில் இவ்வளவு பெரிய அளவிற்கு விபத்துகள் ஒரு ஆண்டில் இந்தியாவில் நடப்பதற்கு முக்கியமான காரணம், பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, அதாவது குடித்துவிட்டு வண்டி ஓட்டுவது, போதுமான சாலை வசதிகள் இல்லை, சாலை விதிகளை ஒழுங்காக வண்டி ஓட்டுபவர்கள் பின்பற்றுவது கிடையாது, வாகன நெரிசல், இப்படியெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முறையாக பராமரிக்கப்படாத வாகனங்கள் என்றெல்லாம். அதில் மிக முக்கியமான ஒன்று மோசமான ஓட்டுநர்கள் என்பது, தகுதியற்ற ஓட்டுநர்கள் என்பது. அதாவது அவர்களுக்கு வண்டியினுடைய செயல்பாடும் தெரியாது, அதேபோல் சாலைகளினுடைய அமைப்பும் தெரியாது, வேகம் குறித்த அறிவும் அவர்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஓட்டுநர்கள் இந்தியாவில் உலகத்திலேயே மிக மோசமான ஓட்டுநர்களை கொண்ட நாடு இந்தியா என்கிற பெயரை நாம் ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் இந்த போலி ஓட்டுநர் உரிமம் பெற்ற நபர்களை பற்றிய இந்த பிரச்சனை வருகிறது. எதற்காக இவ்வளவு இந்த அளவிற்கு போலி உரிமங்கள், ஓட்டுநர் உரிமங்கள் பெறப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது உதாரணமாக, சிறு வயதில் போலி ஆவணங்களை காட்டி, அதாவது 18 வயது நிறைவதற்கு முன்பாகவே ஓட்டுநர் உரிமங்களை பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு வாகனத்தை செலுத்துவதற்கு, அதன் மீது கட்டுப்பாடு செலுத்துவதற்கு போதிய முதிர்ச்சியோ வயதோ வராமலேயே இந்த போலியான உரிமங்களை வாங்குவது. இன்னொரு விஷயம், அதாவது இந்த உரிமம் பெறுவதற்கான விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு, அதாவது அந்த பயிற்சிக்கு செல்வது, அந்த தேர்வுகளில் வெற்றி பெறுவது, இதையெல்லாம் செய்யாமல் இன்றைக்கு நம்முடைய இந்த ஓட்டுநர் உரிமங்களை வழங்கக்கூடிய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய தலைவிரித்தாடக்கூடிய லஞ்ச லாவண்யங்கள், இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பணத்தை கொடுத்தால் அந்த இடத்திற்கு செல்லாமலேயே ஓட்டுநர் உரிமத்தை வாங்கிவிடலாம், அல்லது தேர்வுகள் எதிலும் வெற்றி பெறாமலேயே நாம் உரிமங்களை வாங்கிவிடலாம் என்கிற ஒரு நிலை இங்கு இருக்கிறது. இது உண்மையிலேயே பலருக்கும் ஒரு சௌகரியமான ஒன்றாக மாறிவிட்டது. அதாவது ஓட்டுநர் உரிமத்தை வாங்கி கொண்டு பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வண்டியை ஓட்டி கற்றுக்கொள்ளலாம் என்பது அது. இன்னும் சொல்லப்போனால், வழக்கமாக வண்டி இல்லாமலேயே, வண்டி ஓட்டாமலேயே வெறுமனே உரிமத்தை மட்டும் வைத்து கொள்ளக்கூடிய, எப்போதாவது அரிதாக வண்டி ஓட்டுகிற நபர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு விதமான ஒரு விபத்திற்கான ஒரு சூழலை பெரிய அளவிற்கு அதிகரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதில் முக்கியமாக இந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள், நிறைய போலியான ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் இந்த ஓட்டுநர் உரிமங்களை வழங்கக்கூடிய இந்த அலுவலகங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் தங்களிடம் பயிற்சிக்கு ஒருவரிடம் சுலபமாக அந்த உரிமங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் அந்த அலுவலகத்தில் நீங்கள் கொடுத்து விட்டால் உங்களுக்கு ஓட்டுநர் உரிமங்கள் சுலபமாக கிடைத்துவிடும் என்கிற நிலை எல்லாமே நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் வாகன பராமரிப்பு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, சாலை பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் மேற்கு நாடுகளோடு இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதாவது மேற்கு நாடுகளில் நீங்கள் ஒரு சிறிய சாலை விபத்தை ஏற்படுத்தினால் கூட உங்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து விடுவார்கள். நீங்கள் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு சிறு விபத்திற்கும் உங்களுக்கு எதிரான அந்த புள்ளிகள் அங்கு அவர்களுடைய கணினியில் அதிகரித்து கொண்டே செல்லும். நீங்கள் 2-3 சிறிய விபத்துகளை ஏற்படுத்தி விட்டாலோ அல்லது ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்தி விட்டாலோ
நீங்கள் மறுபடியும் கடினமான ஓட்டுநர் தேர்வை எழுதித்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். பல நிலைகளில் டெஸ்ட் வைப்பார்கள். சாலை விதிகளை எப்படி உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்று பார்ப்பார்கள். வாகனங்களை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். நேரடியாக பயிற்சியில் உங்களை ஈடுபடுத்துவார்கள். நீங்கள் சிறு தவறு அந்த பயிற்சியின் போது செய்தால் கூட உங்களுக்கு உரிமம் கிடைக்காது, நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது. அது மட்டுமல்ல, உரிமம் இல்லாமல் வண்டி ஓட்டுவது என்பது மேலை நாடுகளில் மிக கடுமையான ஒரு குற்றம். அந்த அளவிற்கு அவர்கள் விதிமுறைகளை கடுமையாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்று அதன் காரணமாக வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. நாம் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் இந்தியாவில் நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள், நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் அதற்கு நீங்கள் என்னென்ன சாலை விதிமுறைகளை செய்யலாம் என்று கணக்கு இருக்கிறது. 500 ரூபாய் கொடுத்தால் என்ன சாலை விதிமுறைகளை மீறலாம் என்று கணக்கு இருக்கிறது. நீங்கள் கொடுக்கிற பணத்திற்கு ஏற்ப நீங்கள் அதிகமான விதிமுறை மீறல்களை செய்து கொள்ளலாம். ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்திவிட்டு கூட சில ஆயிரங்களை கொடுத்துவிட்டு நீங்கள் தப்பித்து சென்று விடலாம் என்கிற ஒரு நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது யாருக்கு சாலை விதிகளை மதிக்க வேண்டும் அல்லது அது தொடர்பான ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான விதிமுறைகளை மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். உண்மையில் இந்தியாவில் நிலவக்கூடிய இந்த லஞ்ச லாவண்யத்திற்கு இன்றைக்கு 1.5 லட்சம் பேர் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டிற்கு. அதே போல் இன்றைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அலட்சியம், நம்முடைய உயிர் மீதும் நமக்கு அக்கறை கிடையாது, மற்றவர்களுடைய உயிர் மீதும் நமக்கு அக்கறை கிடையாது. மாறாக வாகனம் ஓட்டுவது என்றால் அது ஒரு வெற்று சாகசம் அல்லது அது யாரோ மற்றவர்களை கவர்வதற்கான ஒரு உத்தி என்கிற கற்பனை இன்றைக்கு இளைஞர்களிடம் இருக்கிறது, பலரிடமும் கூட அது இருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு தற்கொலை பாதை என்பதை அவர்கள் பலரும் உணர தவறிவிட்டார்கள். இப்போதெல்லாம் நான் பார்க்கிறேன், இன்றைக்கு நிறைய வீடுகளில் விபத்தில் இறந்தவர்களுடைய வீடுகள் என்பது இன்றைக்கு அதிகரித்து விட்டது. நமக்கு தெரிந்த நண்பர்கள், நமக்கு தெரிந்த உறவினர்கள் பலருடைய வீடுகளில் யாராவது ஒரு விபத்தில் இறந்து போயிருக்கிறார். அந்தளவிற்கு வாகன விபத்துகளினால் ஏற்படக்கூடிய மரணம் என்பது பரவலாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் முறையான ஓட்டுநர்கள், முறையான சாலை விதிகளை நாம் உருவாக்குவது, அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இது ஒரு வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, உயிராபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல. உண்மையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பாதுகாப்பாக நாம் வெளியே காலடி எடுத்து வைப்பதற்கான அடிப்படை உத்தரவாதத்தை அது உருவாக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் தான் இத்தகைய விதிமுறைகளை கொண்டு வந்தால் மட்டும் போதாது, அதை முறையாக செயல்படுத்த வேண்டும். என்றால் ஒவ்வொரு தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுகிற போது அந்த லஞ்சத்தை பெறுகிறவர்களுடைய வருமானம் தான் அதிகரிக்கிறதே ஒழிய அந்த சட்டங்கள் செயலுக்கு வருவதில்லை என்பதைத்தான் இந்தியாவில் பார்க்கிறோம். மாற்றங்கள் வரட்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருஷ்ணகுமார். காது மூக்கு தொண்டை அப்படின்னு வரும்போது இந்த ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற தொடர்புகள் என்ன, இந்த தொடர்புகள்னால என்ன மாதிரியான ஒரு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அன்றாட வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் பாதிப்புனால எந்த அளவுக்கு நமக்கு இந்த உறுப்புகள் பாதிப்படையுது, இப்படி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். நன்றி. இந்த காது மூக்கு தொண்டை ENT அப்படின்ற இந்த ஒரு துறை வந்து இன்னைக்கு காமன் மேன், ஒரு சாமானிய மக்கள் எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு சளி இருமல் இல்லாமல் இன்னைக்கு யாருமே இல்லைன்னு பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு டே டு டே ரொட்டீனில் ரொம்ப காமனாக வருது. இது ஏன் இந்த பாதிப்பு ஏற்படுது, இதுக்கு காரணம் என்ன இருக்குது, இதை பர்மனெண்ட்டாக வராமல் இருக்கணுன்றதுக்கான சொல்யூஷன்னா என்ன, இதையெல்லாம் தாண்டி காது மூக்கு தொண்டை இது மூன்றுத்துக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருப்பு, ஒரு உறுப்பு பாதிக்கும் போது அது மற்ற உறுப்பு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட செய்யுது, இன்னைக்கு இருக்கிற நவீனத்துவம் சார்ந்த பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த ENT இந்த துறை பற்றி சொல்லுங்க. இது எந்த உறுப்புகளை எந்த விதமான ஒரு பாதிப்புகளுக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறதுலேருந்து பேசலாம். அதான் அந்த ENTன்றது வந்து காது மூக்கு தொண்டை. ஸோ காது வந்து இந்த கேட்குறதுக்கும் அது இல்லாமல் பேலன்சிங்,
நம்ம உடம்பினுடைய நிலைப்பாட்டை வந்து நம்ம மூளைக்கு வந்து அறிவிச்சிட்டே இருக்குது. உள்காது 2 போர்ஷனாக இருக்குது, ஹியரிங் கேட்குறது, இன்னொன்று வந்து பேலன்சிங். ஸோ இது ரெண்டும் உள்காதோட ஃபங்க்ஷன். மூக்கு பார்த்திங்கன்னா மூக்கு வந்து வெறும் ப்ரீத்திங் மட்டும் இல்லை, ஸ்மெல் அண்டு ஸ்மெல்லிங் இல்லாமல் வந்து இட் ஆல்சோ ஹியூமிடிஃபைஸ், அதாவது உள்ளே போகிற சூடான காற்றை கொஞ்சம் கூலாக்கி கொஞ்சம் ஈரப்பசையோடு அனுப்புது லங்ஸ்க்கு. ஸோ இதுக்கு வந்து உதவி பண்ணுறது வந்து இந்த சைனஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எம்டி ஸ்பேசஸ் இன் தி ஸ்கல் போன். ஸோ இது வந்து மூக்கு சைனஸஸ் இதை பற்றி. அண்டு மூக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன டியூப் இருக்குது, யூஸ்டேஷியன் டியூப்னு. இது வந்து காது நடுக்காதையும் தொண்டைக்கும் கனெக்ஷன் இருக்குது இந்த டியூப். ஸோ இதுதான் வந்து காது ஜவ்வுக்கு 2 பக்கமும் இருக்கிற ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணுது, சமமாக்குது. ஏன்னா இப்போ நம்ம வெளிப்பக்கம் வந்து என்ன ப்ரெஷர் இருக்கோ அதுதான் நமக்கு தெரியுது. உள்பக்கம் அதுக்கு ஈக்குவலாக ப்ரெஷர் இருந்தால் தான் இந்த இயர் ட்ரம் அதே பொசிஷனில் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து ப்ராப்ளம் வர்றது சில சமயங்களில். இந்த ஃப்ளைட்ஸில் போகும்போதோ அல்லது டைவிங்கில் டீப் சீ டைவிங்கில் போகும்போது இந்த இயர் ட்ரம் ரப்சர் ஆகிறது, இதெல்லாம் வந்து இதனால். அண்டு தொண்டைங்கிறது வந்து மேல் தொண்டை, இந்த நாக்கு, டான்சில்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து கீழே வந்து குரல் வளை இருக்குது. குரல் வளை தான் ப்ரீத்திங், மூச்சு விடுறதுக்கு. 2வது வந்து நம்ம பேசுகிறதுக்கு. ஸோ இந்த குரல் வளைக்கு ஜஸ்ட்டு வெளியே வந்து உணவு குழல் அப்படியே ஆரம்பித்து கீழே வந்து இசோஃபேகஸ்னு உணவு குழாயாக போகுது ஸ்டமக் வரைக்கும். இந்த குரல் வளை வந்து கீழே ட்ரக்கியான்னு சொல்லி விண்பைப்பாக அதுவும் நுரையீரல் வரைக்கும் போகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக காது மூக்கு தொண்டை. கண்டிப்பாக சார். இந்த துறை சார்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னும் போது இது ஒன்று பற்றி நம்ம விரிவாக பேசலாம். முதல்ல நம்ம தொண்டை பகுதியை பற்றி பேசலாம் சார். தொண்டையில் சாதாரணமாக நம்ம சின்ன வயசில் ஒருத்தருக்கு டான்சில்ஸ் இருக்குன்னா இங்கே இருக்குதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். சளி, இருமல் அந்த மாதிரி வரும்போதும் தொண்டை கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்புறம் இந்த குரல் மாறுபடக்கூடிய பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வந்து தொண்டையை தாக்குது அப்படின்னும் போது இந்த தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் என்னவா இருக்கும் அப்படின்றதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். அதை பற்றி விரிவாக சொல்லலாம். இந்த டான்சில்ஸ் வந்து டான்சிலைட்டிஸ் வந்து ரொம்ப காமன். அதாவது எல்லாருமே வந்து நம்ம அது சஃபர் பண்ணியிருப்போம் சம்டைம் ஆர் அதர். அதில் வந்து பசங்களுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வாய், இந்த டான்சில்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது வீங்கும்போதோ அல்லது இன்ஃபெக்ஷன் ஆகும்போதோ வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் குழந்தைகளில் வந்து டான்சல் மட்டும் இல்லாமல் அடினாய்டுன்னு ஒரு சதை இருக்குது. இது வந்து மூக்குடைய பின்பகுதியில் இருக்குது. ஸோ இந்த அடினாய்டு பெருசாச்சுனாலும் அவங்களுக்கு மூச்சு விடுற ப்ராப்ளம் வரும். நைட்டில் தூங்கும்போது வாயை திறந்து வச்சுட்டு தூங்குவாங்க அல்லது குரட்டை விடுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிப்பு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவையா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். 2வது வந்து இந்த டான்சிலைட்டிஸில் வந்து அக்யூட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது வந்து இப்போ 2 நாளாக இருக்குது, 3 நாளாக இருக்குது அல்லது 1 வாரமாக இருக்குதுன்னா இதெல்லாம் அக்யூட். பட் ஒரு 3-4 மாதமாக இருக்குது அல்லது இதோட 2-3 முறை வந்துருச்சுன்னா அது வந்து கிரானிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, நாள்பட்டு. ஸோ இதில் வந்து கிரானிக் டான்சிலைட்டிஸ்க்கு மட்டும்தான் வந்து அறுவை சிகிச்சை தேவை. அது வந்து எப்படின்னா எவ்வளோ நாளாக இருக்குது, பல வருஷங்களாக இருக்கா, அப்படி இருந்தால் ஒரு வருஷத்தில் எத்தனை முறை அந்த இன்ஃபெக்ஷன் வருது, இதுதான் வந்து இந்த அமெரிக்கன் போர்டோட ரெக்கமெண்டேஷன். அவங்க வந்து ஒரு வருஷத்தில் 4-5 முறை வந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் சீரியஸ் தன்மை வாய்ந்தது, அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இது வந்து அந்த அளவுக்கு வரலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேஷண்ட்டுடைய ஓன் தடுப்பு சக்தியோடு அவங்களால இதை வந்து சமாளிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று, நிறைய மக்கள் கேட்குற கேள்வி வந்து இந்த டான்சில் எடுத்தாக்கா
தடுப்பு சக்தி போயிடுமா, ஏன்னா அதுதான் தடுப்பு சக்தியோட உறுப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதுவும் கிடையாது. ஏன்னா இந்த டான்சில் அடினாய்டு ரெண்டும் சேர்த்து வந்து இந்த டோட்டல் இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறது, இந்த நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம், தற்காப்பு சக்தியை வந்து ஒரு 10% தான். இது இல்லாமல் மற்றதெல்லாம் வந்து உடம்புல இருக்குது. ஸோ இது எடுக்கிறதுனால வந்து நமக்கு ஒரு தற்காப்பு இது வந்து குறையாது. அண்ட் அது வந்து ஒன்ஸ் வந்து ரொம்ப செப்டிக் ஆகிடுச்சுன்னா, ஃபுல்லாக பஸ் ஃபார்ம் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதனுடைய கடமையை வந்து அது சரியாக செய்யாது, அதனால் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் அறுவை சிகிச்சை நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் இது பற்றி சொன்னீங்க இல்லையா, இன்றைக்கி நிறைய தெரப்பி எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் புதிய அட்வான்ஸ்மெண்ட் இல்லை. இப்போது ஜென்ரலாக ஒருத்தருக்கு குரல் வலை பாதிப்பு எப்படி ஏற்படுது சார்? குரல் வலை பாதிப்பில் வந்து இன்ஃபெக்ஷன்னால் இருக்கலாங்க. இந்த கோல்டு வர மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், வாய்ஸ் பாக்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதில் குரல் மாறலாம். அதுதான் இந்த சடனாக நமக்கு தொண்டைக்கட்டோ அல்லது ஜலதோஷம் வரும்போது இருக்கிறது. ரெண்டாவது வந்து அதுலேயே வந்து கிரானிக், அதாவது நாள்பட இருக்கக்கூடியது. மூன்றாவது வந்து இந்த குரல் வலையில் வந்து சில சமயங்களில் பேரலிட்டிக் அட்டாக் வரும். அது வந்து தனியாக குரல் வலை மட்டும் வேலை செய்யாமல் போகும், அல்லது பார்ட் ஆஃப் தி ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஹெமிப்ளீஜியா அல்லது பேராப்ளீஜியான்னு சொல்லுவாங்க, ஒரு பாதிக்கப்படுது. அப்போது அந்த பக்கம் குரல் வலை வேலை செய்யாமல் போகலாம். ஸோ இதில் வந்து வாய்ஸ் சேஞ்ச் நிறைய வரும், குரல் மாற்றம். இது இல்லாமல் வந்து கட்டிகள், இந்த கட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக ஆர்டினரி டைப்பாகவும் இருக்கலாம், அல்லது மெலிக்னன்சின்னு சொல்லக்கூடிய இந்த கேன்சர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். இல்லை இது ரெண்டுக்கும் இடையில் பினைன் டியூமர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது கேன்சரும் கிடையாது, சாதாரண ரொம்ப சிம்பிள் பாலிப் மாதிரியும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. ஸோ இது என்னன்றதை முன்னெல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி வச்சு அதில் தான் பார்ப்போம், லெரிஞ்சியல் மிரர்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் மாறிக்கிட்டே வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து எண்டோஸ்கோப்பி வந்துருச்சு. டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியில் தான் மானிட்டரில் பார்க்குறோம் நம்ம. ஸோ அப்போவே பார்த்து பேஷண்ட்டுக்கும் அப்போவே காமிச்சு அவங்களுக்கு ஒரு சிடியும் கொடுத்துடலாம். அதை என்ன பாதிப்பு இருக்குது, குரல் வலை ஒர்க் பண்ணலையா அல்லது கட்டி வந்திருக்கா அதில் என்னன்றது. இதில் வந்து சில பேருக்கு வந்து குரல் வலை தடிமன் ஆகும், அல்லது குரல் வலைக்கு மேலே வந்து ஃபால்ஸ் வோக்கல் கார்டுன்னு சொல்கிறது. இது வந்து ஆக்சுவலாக குரல் சம்மந்தப்பட்டது இல்லை, பட் சில பேர் வந்து ஃபால்ட்டி டெக்னிக்னு சொல்கிறது, அந்த பேசுகிற விதம் வந்து அவங்க தவறாக பேசுகிறாங்க. ஸோ இந்த ஃபால்ஸ் வோக்கல் கார்டை பயன்படுத்தி பேசும்பொழுது அது தடிமன் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கரகரன்னு ஆகிடும் குரல். ஸோ இது வந்து ஃபால்ட்டி டெக்னிக்னால் வர்றது. அதுக்கு பிறகு இந்த கட்டிகள்லாம் இருக்கும்போதும் அவங்க அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி எஃபர்ட் எடுத்து பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போவும் வந்து குரல் மோசமாயிட்டே போகும். இதில் இந்த சில கட்டிகள் வந்து பெருசாகிட்டே வர தன்மை இருக்குது. ஸோ அது பெருசாக ஆக குரல் மோசமாயிட்டே போகும். ஸோ முக்கியமாக வந்து கேன்சராக இருந்தாக்கா அவங்க எவ்வளோ சீக்கிரம் மருத்துவரை அணுகி அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இது ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகம். எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக போகிறாங்களோ ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப குறையும். ஓகே, இப்போ நம்ம மூக்கு பகுதியை பற்றி பேசணும்னா காமனாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு, எனக்கு சைனஸ் இருக்குது, சைனஸுங்கிறதே வந்து ஒரு டிசீஸ் மாதிரி தான் இப்போ எல்லாரும் நம்ம சொல்கிறத பார்க்கலாம். ஆமாம், நாங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து சைனஸில் எல்லாருக்கும் இருக்குங்க. சைனஸில் டிசீஸ் இருந்தால் அது சைனசைட்டிஸ். இது வந்து இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், கிருமிகள் வந்து அட்டாக் பண்ணி, அல்லது வந்து அலர்ஜினாலையும் வரலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தாக்கா நமக்கு வந்து அலர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு காரணம் வந்து இந்த பொல்யூஷன் சொல்கிறோம். இந்த மாசு கட்டுப்பாடு வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதை உணர்றது அவசியம். ஏன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு போகும்போது நம்ம பார்க்குறோம் எவ்வளோ வந்து இந்த பொல்யூஷன் டஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் மக்கள் எல்லாருக்கும் அந்த உணர்வு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாக்கா கண்டிப்பாக வந்து நம்ம குறைக்க முடியும் இந்தியாவில். அதை குறைச்சா கண்டிப்பாக வந்து இந்த அலர்ஜி வந்து குறையும்.
இப்போ இந்த சைனஸ்னால ஒரு பாதிப்புன்னு வரும்போது ரொம்ப தீவிரமான ஒரு நிலைக்கு போகிறாங்க. வலிங்கிறது வந்து முகம் ஃபுல்லாக பாரமாகவும் கீழே குனிய முடியல அப்படிங்கிறதும், இது ஒரு நாளில் ஒரு மருந்து சாப்பிட்டு சரியாகிற மாதிரி இல்லாமல் நாள்பட்டு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஒரு சின்ன அலர்ஜி நம்மளுக்கு வந்துருச்சுன்னா ஆனால் அது திரும்பி போகிறதுக்கான காலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கு எப்படி சார் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா? அதான் முன்னே வந்து அகெயின் இந்த டெவலப்மெண்ட்ஸ் வர வர இப்போ வந்து சிடி ஸ்கேன் வந்துருச்சு, கிளினிக்கல் எண்டோஸ்கோப்பின்னு வந்துருச்சு. அது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஓபிலேயே வந்து நோஸில் காட்டன் வச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே மரத்து போயிடும் மூக்கு. ஸோ அந்த எண்டோஸ்கோப் செலுத்தி அதே மாதிரி மானிட்டரில் பார்த்து அவங்களுக்கும் காமிக்கலாம், என்ன பிரச்சனைன்றது அப்பயே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணலாம். அதாவது சிலருக்கு வந்து வெறும் மாத்திரைகள், சிலருக்கு வந்து ஸ்ப்ரே தேவைப்படும். சில கண்டிஷன்ஸில் வந்து நம்ம அறுவை சிகிச்சை, முக்கியமாக அறுவை சிகிச்சை தேவைப்படுறது இந்த மூக்கு நடு தண்டு இருக்குது, அது ரொம்ப ஆஃபன் வந்து பெண்ட் ஆகிருக்கும். அது வந்து வளர்ச்சியிலேயும் பெண்ட் ஆகலாம் அல்லது அடிப்பட்டனாலையும் பெண்ட் ஆகலாம். அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குது, எந்த அளவுக்கு அடைப்பு கொடுக்குதுன்றதை வச்சு தான் நம்ம வந்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவையா இல்லையான்றதை வந்து சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் காதுக்கான பிரச்சனைகள் என்னவா இருக்குது, ஆனால் சளி இருமல்லாம் அதிகமாக வரும்போதும் காது அடைக்கிறதுன்னு சொல்கிறத பார்க்குறோம், வலின்னு சொல்கிறத கூட பார்க்குறோம். இது என்ன சார்? இது வந்து நல்ல கேள்வி. அதாவது இதுதான் வந்து அந்த நான் யூஸ்டேஷன் டியூப்னு சொன்னேன், அந்த ஒரு டியூப்னால் சைனஸ் நோஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து காதுக்கு பரவும். ரெண்டாவது, இந்த டியூப் அடைச்சி போச்சுனாலும் காது உள்ளே வந்து ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகாது இரண்டு பக்கமும் இயர் ட்ரம்க்கு. ஸோ அப்போ வந்து எய்தர் வெறும் திரவம் சுரக்கலாம், அது வந்து எஃப்யூஷன்னு சொல்லுவாங்க, அல்லது சீழ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம் இன்ஃபெக்ஷன் வந்து. ஸோ இது ரெண்டுமே நடக்கலாம். இதனால தான் காது பாதிப்படையுது இந்த கோல்டு வரும்பொழுது. ஸோ அதில் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். சில சமயங்களில் வந்து அவங்களுக்கு ஓட்டை விழுந்துடும் இந்த இயர் ட்ரம்மில் துவாரம். அந்த துவாரம் இருக்கும்பொழுது அது சில சமயம் ஆறலாம் அல்லது சில சமயம் வருஷக்கணக்கில் இருந்துகிட்டு வரலாம். அண்ட் இந்த இயர் டிசீஸில் அன்சேஃப் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அதாவது 2 டைப்பாக பார்க்குறோம். அதை சேஃப் அப்படின்றதுல வந்து காம்ப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. பட் அன்சேஃப்னு சொல்லக்கூடியது எப்படின்னா, இந்த சீ கரோஷன் இருக்குது இல்லைங்களா, கடல் அரிப்பு, அது மாதிரி எலும்பு வந்து அரிச்சிக்கிட்டே போகும். அண்ட் நமக்கு வந்து காதை சுற்றி பின்னாடியும் மேலேயும் வந்து பிரெயின் தான். ஸோ சில சமயங்களில் மூளைக்கு பரவுற அளவுக்கு ஆபத்தான நிலைமை வந்துடுது. அதுவும் குழந்தைகளில் இன்னும் டேஞ்சர். ஸோ இது வந்து அவங்க தகுந்த மருத்துவர்கிட்ட காமிச்சு என்ன இதுக்கு செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது பேசும்போதே காது அடைப்பு பற்றி சொன்னோம்ல சார், அது இந்த கோல்டுனால ஒரு அடைப்பு இருக்கிறது பார்க்குறோம், இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு காதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? இந்த அழுக்கு அடையுதுன்றாங்க, அதெல்லாம் வராமல் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக நாமளே க்ளீன் பண்ணுற ஒரு விஷயம் பண்ணிட்டு அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப கெடுதலுங்க. அது நிறைய வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இருந்தாலும் அதை பட்ஸ் போடுறதும் அந்த குறும்பி போடுறதும் எல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. என்னென்னா இந்த ஆக்சுவலாக நம்ம அழுக்கு அல்லது இதுன்னு சொல்கிறது வந்து வேக்ஸ், அது வந்து ஒரு நார்மலாக சுரக்கிறது காதில். அந்த காது உள்ளே இருக்கிற தோலுக்கு ப்ரொடெக்ஷன் ஒரு தின் லேயர் வருது லிக்விட், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி வேக்ஸ்னு ஃபார்ம் ஆகுது. இது நார்மலாக எப்படின்னா ஒரு கன்வேயர் பெல்ட் மெக்கானிசம் மாதிரி கடவுள் வச்சுருக்காரு. அது இங்கே ஃபார்ம் ஆகி அப்படியே வெளியே வந்துடும் தானாக. அதை வந்து இங்க், அந்த இந்தியன் இங்க்லாம் வச்சு டை வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னில் வச்சு அப்படியே மைக்ரேட் ஆகிட்டு வருது. பட் இது வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும்போது அல்லது பேஷண்ட் வந்து பட்ஸில் உள்ளே தள்ளி விட்டுறதுனாலையும் சம்டைம்ஸ் வந்து உள்ளே அடைச்சிக்கும். அது இயர் ட்ரம்க்கு வெளியே அடைச்சிட்டு இருந்தால் நம்ம எந்த சவுண்டாக இருந்தாலும் அது காது குழாய் வழியாக தான் போய் அந்த காது ஜவ்வில் படணும். ஸோ அந்த அடைப்பு இருந்தாக்கா அவங்களுக்கு அந்த அடைப்பு ஃபீல் ஆகும். இது வந்து ட்ராப்ஸ் போட்டுட்டு யூஸ்வலாக வாஷிங் பண்ணலாம், அல்லது இப்போ மைக்ரோஸ்கோபிக் சக்ஷன் இருக்குது, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி சக்ஷனில் எடுக்கலாம்.
ஸோ அவங்களா பண்ணும்போது எய்தர் இயர் கெனாலில் அவங்க டேமேஜ் பண்ணி ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது சில சமயங்களில் வந்து அவங்க ரொம்ப டீப்பாக போயிட்டாங்கன்னா காது அந்த இயர் ட்ரம்மையே வந்து பாதிக்கக்கூடியதும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த தருணத்தில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறது வந்து இந்த காது மேலே அடிக்கிறது. அது வந்து யார் வேணால் அடிக்கலாம். அது குடும்பங்கள்லையும் இருக்கலாம், பள்ளியிலையும் இருக்கலாம், இல்லை பொது இடத்துலையும் இருக்கலாம். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஹேபிட். ஏன்னா அதில் வந்து அந்த செவிப்பறை கிழியறது வந்து ரொம்ப காமன். ஸோ அது வந்து சில சமயத்தில் ஆறலைன்னா அது வந்து ஒரு கிரானிக் பிரச்சனை ஆகிடுது. ஸோ இந்த காது மேலே அடிக்கிற ஹேபிட் வந்து எல்லாருமே வந்து அதை விட்டுடணும். அலர்ஜிக் விஷயம்தான் ரொம்ப காமனாக பார்க்குறோம். அலர்ஜி வந்து ஒரு சில பேருக்கு லைஃபே ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கும் கொண்டு போகிறதுன்றதை பார்க்குறோம். அதனால சில பேரை வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி க்ளீனிங் இதுக்கெல்லாம் போகக்கூடாது, அது மூலமாக பாதிப்புகள் நிறைய ஏற்படுதுன்னு இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? ரொம்ப உண்மைங்க. ஏன்னா இந்த ப்ளீச்சிங் பவுடரும் சரி அல்லது ஒட்டடை வந்து ரொம்ப சிவியர் அலர்ஜி உண்டு பண்ணும். ஸோ அந்த அலர்ஜிக் டெண்டன்சி தன்மை இருக்கவங்களுக்கு வந்து அது பண்ணிக்காமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இஃபட்டால் நம்ம பண்ண டஸ்ட் கிளீனிங்கோ இதுவோ வேக்யூம் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது வந்து வேக்யூம் உள்ளே சக் பண்ணிடுது எல்லாத்தையும். நம்ம வந்து ஒரு ஒட்டடை குச்சியோ இல்லை துடப்பமோ வச்சு பெருக்கும் போதோ ஒட்டடை அடிக்கும் போதோ அந்த ஃபுல் காற்றுல வந்து அந்த பொருட்கள் சின்ன சின்ன இது எல்லாம் பரவிடுது. அது வந்து நம்ம மூக்கு வழியாக உள்ளே போச்சுன்னா அதில் ரியாக்ஷன் வரும். ஸோ அதே போல் தான் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா ஒரு திக் ஃபியூம் வருது, புகை. அதில் வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் உள்ளே போகுது, உடனே அதனால் ரியாக்ஷன் வருது. ஸோ இது வந்து ரொம்ப ஆசிடோ ப்ளீச்சிங் பவுடரோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். இப்போது சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், அது என்னது டாக்டர்? அதுதான் பின்னாடி டான்சிலாக மாறுதா இல்லை? இல்லைங்க, ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து ஒரு மாதிரி மைனர் ஃபார்ம் ஆஃப் டிவின்னு கூட சொல்லலாம். அது வந்து குழந்தைங்களுக்கு வர்றது, பட் அது வந்து ஃபுல் ப்ளோன் டிபி கிடையாது. சில்ட்ரனுக்கு வர்றது அது வெறும் மோஸ்ட்லி இந்த சின்ன சின்ன நுணநீர் கட்டிகள் இருக்கும், அதில் வரும். ஸோ அதுக்கு வந்து வெறும் மெடிசன்ஸ் கொடுத்தா கிளியர் ஆகிடும். அதில் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இனிஷியலாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுருந்தாக்கா. ஸோ அது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது சரியாயிடும் 9 months அப்படி. அண்டு இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த காது மூக்கு தொண்டை மூணுமே வந்து குழந்தைகள் ரொம்ப காமனாக வந்து எதையா போட்டுக்குவாங்க. இந்த ஃபாரின் பாடின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு மணியோ வேர்க்கடலையோ பருப்போ எதை வேணால் எடுத்து மூக்கிலேயே போட்டுக்கோங்க, அல்லது காதுலேயும் போடுவாங்க. சில சமயத்தில் காயின் முழுங்கிடுறாங்க. ஸோ இது வந்து பெற்றோர்களோ அல்லது கூட பார்த்துக்கிறோங்களோ அதை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருந்தால் அந்த குழந்தைங்களோட டெண்டன்சி வந்து அதை எடுத்து போட்டுக்கிறது தான். ஸோ சில சமயங்களில் வந்து அதுக்கு ஃபுல்லாக அனஸ்தீசியா மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் தியேட்டரில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை போயிடுது. ஸோ அதே போல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தாக்கா சில குழந்தைங்கள்லாம் எத்தனையோ மாத கணக்கில் நிமோனியான்னு சஃபர் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா அது வந்து ஒரு நுரையீரலில் ஏதாவது ஒரு வேர்க்கடலையோ அல்லது ஏதோ அடைச்சிட்டு இருந்திருக்கும். அது வந்து ஒரு ஸ்கேனில் பார்த்தா அல்லது ஸ்கோப்பி பண்ணி தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து வருமுன் காப்போம்ன்ற மாதிரி முதல்லையே அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்தப்புறம் ஜாக்கிரதையாக இருக்கிறத விட. பொதுவாகவே இந்த காமன் கோல்டு இதெல்லாம் தொண்டை இன்ஃபெக்ஷனை உண்டாக்குது. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம ஒரு நாள் வெளியில் போனாலே அடிக்கடி ஒருத்தருக்கு சளி பிடிக்குது, தொடர் கதையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் பவர் இல்லை, இம்யூனிட்டி இல்லை அப்படின்றாங்க. ஒரு மருத்துவராக ஒரு பொதுவாக நம்ம வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சளி இருமல் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும்னா என்ன பண்ணணும் டாக்டர்? இதாங்க, இந்த சளி இருமலில் வந்து 2 விதம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து அலர்ஜி, இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன். இந்த அலர்ஜிங்கிறதுல வந்து அதுக்கு வந்து வேறு மாதிரி இம்யூனிட்டி, அதில் வந்து இம்யூனோகுளோபுலின் ஈன்னு சொல்கிறது.
அது வந்து இதுக்கு காரணம். வெரஸ் இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு இம்யூனோகுளோபுலின் இருக்குது, அதுதான் தடுப்பு சக்தி. ஸோ இந்த அலர்ஜியில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா பாடி வந்து சில பொருட்களை வந்து ஒத்துக்கலைன்னு நினைக்குது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. இதுதான் வந்து அலர்ஜி, ஒவ்வாமை. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டில் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு வந்து அலர்ஜியாக இருந்தால் அலர்ஜிக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட், அவங்கள வந்து கொஞ்சம் டஸ்ட் அவேர்னஸ்ஸு, இந்த மாதிரி ஒட்டடை அடிக்காதீங்க, இந்த மாதிரி ஆசிட் யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் சொல்கிறது. வீட்டை வந்து எவ்வளோ டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்க முடியுமோ இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் மாத்திரைங்க. பட் இன்ஃபெக்ஷன் அவங்க உண்மையிலேயே தடுப்பு சக்தி கம்மியாக இல்லைன்னா அதுக்கு வந்து எக்ஸசைசஸ் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெகுலர் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ் அது வந்து ரொம்ப நல்லது. அது வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம், பட் சம்திங். இரண்டாவது வந்து சரியான உணவு பழக்கங்கள். கரெக்டாக அந்த பழங்கள், கொஞ்சம் சிறிதளவு நட்ஸ் வெரைட்டிஸ், அதுக்கு பிறகு வந்து பச்சை காய்கறிகள், இது எல்லாமே இருக்கணும். அண்ட் இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப அவேர்னஸோடு இருக்கிறது வந்து வெயிலில் போனால் கருத்துருவோம் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் வெயில் அவாய்ட் பண்ணுறோம். ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு தேவைப்படுது. நிறைய வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி பார்க்குறோம். ஸோ இந்த வைட்டமின் டி குறைபாடு வந்து வெயிலில் அவாய்ட் பண்ணுறதுனால தான் வருது. ஸோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயில் பட வேண்டியது அவசியம். நிச்சயமாக டாக்டர், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணராக இன்னைக்கு இந்த மூன்றுத்துக்குமான தொடர்பு என்ன, ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு ஏற்படும் போது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துது, இதில் இந்த ஒவ்வாமை எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இதை வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ தூரம் அதில் கவனமாக இருக்கணும், இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆண்களை காட்டிலும் பெண்களிடத்திலே தான் பக்தி கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லப்படுவது உண்டு. அதில் உண்மையும் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கோயில்களில் பெண்களின் கூட்டம்தான் கூடுதலாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அதனை வைத்துக்கொண்டே ஆண்களை விட பெண்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் அப்படி இல்லை என்று பேராசிரியர் தோ பரமசிவன் தன்னுடைய நூல் ஒன்றில் சொல்லுகிறார். சமயங்களின் அரசியல் என்று அவருடைய நேர்காணலும் அவருடைய கருத்துகளுமாக தொகுக்கப்பட்டிருக்கிற அந்த நூலில் சமயங்கள் பற்றிய பல புதிய பார்வைகள், புதிய கோணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர் கூறியிருக்கிற ஒரு செய்தி மிக ஆழ்ந்து நோக்க வேண்டியதாக இருக்கிறது. பெண்களினுடைய ஆன்மீகம் என்பது கூட ஒரு வகையான போராட்டம்தான் என்கிறார் அவர். எல்லாவற்றையும் பெண்களிடமிருந்து பறித்து கொண்டு விட்ட ஒரு ஆண் சமூகத்தில் ஒவ்வொன்றையும் போராடித்தான் அவள் பெற வேண்டியிருக்கிறது. பக்தியும் கூட தன்னை, தன் அடையாளத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கான ஒரு வகை போராட்டம்தான் என்று அவர் கூறுகிறார். மேலோட்டமாக பார்க்கிற போது பெண்களின் பக்தியை நியாயப்படுத்துவது போல இது தெரியும். ஆனால் அடிப்படையில் ஒரு சமூகத்தில் பெண் எல்லா நிலைகளிலும் தாழ்த்தப்படுகிற போது ஒவ்வொன்றையும் அவள் எட்டி பிடிக்க வேண்டியவளாக இருக்கிறாள். அதிலே ஒன்றுதான் இந்த ஆன்மீகம் என்பதும் கூட. பழைய செய்தியிலே இருந்து அவர் தொடங்குகிறார். முன்பெல்லாம் ஊருக்கு புறத்தே, ஊருக்கு வெளியே இருந்த அந்த நடுகல் வழிபாட்டில் பூக்களை தூவி பூஜை செய்கிறவளாக பெண்தான் இருந்தாள். அடிப்படையில் இது ஒரு தாய் வழி சமூகம்தான். பெண்கள்தான் தலைமையேற்று நடத்திய சமூகம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைமையை பெண்களிடமிருந்து பறித்துவிட்ட ஆண்கள் எப்போதும் நிரந்தரமாக அது தங்களிடமே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். எனவே வழிபாடு செய்வது பெண்ணாக இருந்தால் ஒரு தலைமைத்துவம் அவளுக்கு போய் சேருகிறது. எனவே நடுகல் வழிபாடு பெண்களுக்கு உரியதாக இருந்ததை மறுத்து அதை ஆண்கள் ஏற்றுக்கொண்ட போதுதான் நெல்லும் மலரும் தூவி இல்லுரை தெய்வத்தை வணங்குகிறவளாக பெண் மாறினாள் என்கிறார். அங்கே இருந்து அந்த உரிமை பறிக்கப்பட்டது.
எனவே வீட்டுக்குள் இருக்கிற உரை தெய்வம், வீட்டில் உரைகிற அந்த தெய்வத்தையாவது நெல்லும் மலரும் தூவி வழிபடுகிறவளாக பெண் மாறினாள். ஒவ்வொரு நாளும் வீட்டில் பெண்தான் விளக்கேற்றுகிறாள். இயல்பாகவே நாம் ஒன்றை சொல்லுகிறோம், ஒரு மருமகள் வீட்டுக்கு வருகிற போது வீட்டுக்கு விளக்கேற்ற வருகிறாள் என்று. நாம் ஏற்றினால் விளக்கு எரியாதா? அல்லது இன்றைக்கு இருக்கிற ஒளி விளக்குகளை அந்த பொறியை தட்டினால் விளக்கு எரியாதா? ஏன் பெண்ணை விளக்கேற்ற வருகிறாள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் என்றால், அந்த வீட்டுக்குள் விளக்கேற்றுகிற உரிமையும் கூட பறிபோய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்று தோப்பா அவர்கள் சொல்லுகிற போது அதில் ஒரு புதிய கோணம் கிடைக்கிறது. அது ஒரு விதமான உரிமை. அது சரியா தவறா, விளக்கேற்ற வேண்டுமா வேண்டாமா, கடவுளை வழிபடுவது பகுத்தறிவுக்கு ஏற்றதா இல்லையா என்கிற வாதங்களெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள் விளக்கு ஏற்றுகிற உரிமை, அது விளக்கேற்றுவது என்பதை நாம் பார்க்கலாம். எந்த வீட்டிலும் ஆண்கள் விளக்கேற்றுவதில்லை. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரங்குகளிலே ஆண்கள் விளக்கேற்றுகிறார்கள். பெண்களுக்கு போட்டியாகத்தான் இவையெல்லாம் நடக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மிக குறிப்பாக ஒன்றை பேராசிரியர் பரமசிவம் சொல்லுகிறார். சமையல் என்பது கூட பெண்களின் உரிமையாக இருக்கிறது, அது பெண்களுக்கு சுமையாக வேலையாக சுமத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம். ஆனாலும் சிறிய அளவில் வீட்டுக்குள் சமைப்பது தான் பெண்ணாக இருக்கிறானே தவிர, திருவிழாவிலோ அல்லது திருமண வீடுகளிலோ சமைக்கிறவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பிரம்மாண்டம் என்பதே அதிகாரத்தின் அடையாளம். மிகப்பெரிய அளவில் பெண்களால் சமைக்க முடியாது என்று சொல்லுகிற மறைமுகமான அவளை கொஞ்சம் கீழே தள்ளுகிற செய்தி என்று அவர் கூறுகிறார். எனவே பெரிய அளவில் சமைப்பது, மிக பலருக்கு சமைப்பது என்று சொன்னால் அங்கே ஆண்கள் வந்து விடுகிறார்கள். எந்த ஒரு திருமண கூடத்திலும் பெண்கள் நின்று சமைப்பதை நாம் பார்க்கவில்லை. ஏனென்றால் அது பெரியது, பிரம்மாண்டமானது. பிரம்மாண்டம் என்பது ஒரு அதிகாரத்தின் அடையாளம். அதை ஆண்கள் கையிலே எடுத்து கொண்டு விடுகிறார்கள். அதனாலே தான் அந்த சமையலுக்கு கூட நளபாகம் என்றும் பீமபாகம் என்றும் ஆண்களின் பெயரோடு அதனை சேர்த்து சொல்லுகிறார்கள். நளன் சமைப்பது போல, பீமன் சமைப்பது போல என்று நளபாகம் பீமபாகம் என்று சொல்லுவது கூட அப்படி பெரிய அளவிலே சமைப்பதென்றால் அது ஆண்களாலே தான் முடியும், உங்களால் முடியாது என்று சொல்லுவதைப் போல இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வீட்டில் விளக்கேற்றுவது தான் அதுவாவது மிஞ்சட்டும். ஏனென்றால் கோயிலிலே பெண்கள் பூஜை செய்ய முடியாது, கோயிலிலே கருவறைகளுக்குள் போக முடியாது. எந்த மதமும் பெண்களை வழிபாட்டின் தலைமைத்துவத்தில் அனுமதிப்பதில்லை. எந்த மதமும் நாம் பார்க்கலாம், எல்லா மதங்களிலும் கடவுளுக்கு அருகில் நிற்கிறவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். இஸ்லாம் மதத்தில் கூட இதுவரையில் ஒரு பெண் நபியும் தோன்றவில்லை. நபிகள் எல்லோரும் ஆண்கள் தான். கடவுளுக்கு அருகிலே இருந்து பூஜை செய்கிறவர்கள் பெண்கள், ஆண்கள் தான். எனவே வீட்டிலாவது பூஜை செய்கிற அந்த உரிமையை விட்டு கொடுத்து விட வேண்டாம் என்கிற அவர்களின் உள் மனத்தின் போராட்டம் என்று அதற்கு ஒரு விளக்கத்தை அவர் தருகிறார். எனவே அது தொடர வேண்டும், அதுதான் சரி என்கிற பொருளிலே இல்லை. அங்கேயாவது அந்த உரிமைகளை தக்க வைத்து கொள்வது. இப்போதும் நாம் பார்க்கலாம், எதற்காக அம்மன் கோயில்கள் எழுந்தன? சிவன் கோயிலிலும் திருமால் கோயிலிலும் இல்லாத சில உரிமைகள் அம்மன் கோயிலில் பெண்களுக்கு கிடைக்கின்றன. சிவன் கோயிலில் யாராவது சாமி ஆடுகிறார்களா? பெருமாள் கோயிலில், பெரும் கோயில்களில் சாமி ஆடுகிறார்களா? அம்மன் கோயிலிலே தான் சாமி ஆடுகிறார்கள். அம்மன் கோயிலிலே சாமி ஆடுகிற போது தான் பெண் தெய்வமாக மதிக்கப்படுகிறாள். அப்படி சாமி ஆடுகிற நேரத்திலே தான் அக்கம் பக்கத்திலே இருக்கிறவனை, தன் கணவனை கூட தன் காலிலே வந்து அவளால் விழ வைக்க முடிகிறது. இன்றைக்கும் அரசியலில் கொடூரமான சர்வாதிகாரியாக கூட இருக்கிறவர்களை நாம் வெறுக்கிறோம். ஆனால் பெண்கள் சிலர் சர்வாதிகாரியாக இருந்து ஆண்களை எல்லாம் காலிலே விடச் சொன்னால் பொதுவாக சமூகத்தில் இருக்கிற பெண்களினுடைய ஆழ் மனத்தில் அதனை ரசிக்கிற குணம் இருக்கக்கூடும் என்பதுதான் உண்மை. எத்தனை காலம், எத்தனை ஆண்டுகள் தங்களை காலிலே விழ வைத்தார்கள் இவர்கள். முதலிரவிலே பெண் வந்தால் உடனே பெண் கணவனின் காலில் விழ வேண்டும் என்பதுதானே காலங்காலமாக நாம் திரைப்படங்களிலே பார்க்கிற காட்சி. எந்த திரைப்படத்திலும் கணவன் மனைவி காலில் விழுவதே இல்லை. எனவே இப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்ட அந்த உணர்வுகளின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஆன்மீகத்துறையும் கூட இருக்கிறது என்பதை மிக கவனமாக அதனை பார்த்து பரமசிவன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எந்த பிற்போக்குத்தனத்துக்குள்ளேயும் கூட சில முற்போக்கான கூறுகள் இருக்கலாம். எந்த முற்போக்கான சிந்தனைக்குள்ளேயும் சில பிற்போக்குகளும் இருக்க முடியும்.
எந்த ஒன்றும் 100க்கு 100 வேறு வேறாக இருக்க முடியாது என்பதை இதிலிருந்தும் நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பார்வை நமக்கு உதவுகிறது. எனவே இல்லுரை தெய்வத்தை தான் அவள் வணங்க முடியும், வழிபட முடியும் என்ற நிலை வந்ததற்கு பிறகு அந்த வீட்டுக்குள் தெய்வம் என்று கருதுகிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வீட்டுக்குள் இருக்கிற தெய்வத்துக்காவது தான் பூஜை செய்கிறவளாக இருக்கலாம் என்று தான் விளக்கேற்றுகிறவளாக பெண் இப்போதும் இருக்கிறாள். அதனை விடாமல் இவள் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்திருக்கிறாள் என்று திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள், தங்களையும் அறியாமலேயே என்று பரமசிவன் அவர்கள் சொல்லுகிறார். அந்த சமயங்களின் அரசியல் என்னும் நூலில் இன்னும் பல்வேறு செய்திகள், சமயங்களை பற்றிய மிக நுட்பமான பார்வைகள், சைவ வைணவ கூறுகளுக்கு இடையிலே இருக்கிற வேறுபாடுகள், மூதேவி என்கிற சொல் கூட எப்படி ஒரு சமண மத கடவுளினுடைய பெயர் மாறிப்போயிற்று என்பதற்கான விளக்கங்கள், இவை அனைத்தும் அந்த நூலுள் அடங்கியிருக்கின்றன. விடியலை நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இதில் நாம் பார்க்க போவது மருத்துவம். ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இந்த சர்க்கரை நோயில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று டைப் 1, இன்னொன்று பார்த்திங்கன்னா டைப் 2 எனப்படக்கூடிய நடுத்தரை மக்களை தாக்கக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி நோய். இந்த டைப் 1 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் சுத்தமாக இன்சுலினுடைய சுரப்பு நின்று விடுகிறது. ஸோ இதால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்சுலினை அன்றாடம் வெளியிலிருந்து போடக்கூடிய இன்சுலினை தான் நம்ம நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை. 2வது வகையினர் 60 to 70% இன்சுலின் சுரக்கும், அந்த 30% பற்றாக்குறை இருக்கும். இந்த 30% பற்றாக்குறை இன்சுலினை மாத்திரைகள் மூலமாகவோ அல்லது உணவு மாற்றத்தின் மூலமாகவோ நாம் அந்த குறையை நிவர்த்தி பண்ணலாம். ஸோ அப்போ சர்க்கரையை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த இன்சுலின் இல்லாதனால அப்போ நம்ம உணவை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக, இப்போ நம்ம வீட்டில் ஒரு போர் போட்டிருக்கோம். போரில் ஒரு தாராளமாக தண்ணி வந்துட்டுருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 100 குடம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோமே. இந்த 100 குடம் தேவைப்படுகின்ற இடத்துல திடீர்னு இந்த கோடை காலத்தில் 50 குடம் தான் தண்ணி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தண்ணீரை எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவு சிக்கனமாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் இந்த சர்க்கரையை செரிமானம் பண்ண உதவி செய்யக்கூடிய அந்த இன்சுலின் இல்லாதனால அப்போ நம்ம இந்த உணவு மாற்றத்தின் மூலமாக சர்க்கரை அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை நாம் தவிர்க்க முயல்கிறோம். ஏன்னா சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முயற்சிங்கன்னா அதற்கு தேவையான இன்சுலின் உடலில் அதிகமாக தேவைப்படும். ஆனால் இங்கே ஏற்கனவே இயல்பாக சுரக்க வேண்டிய இன்சுலினுடைய அளவே குறைஞ்சிருக்கறனால அப்போ நம்ம இயல்பாக நம்ம சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா புரதச்சத்துவே செரிமானம் பண்ணுறதுல சர்க்கரை வியாதி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம சர்க்கரையை நம்ம குறைச்சி சாப்பிட சொன்னோம். சரி, இந்த இன்சுலின் குறைவுனால் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதிலிருந்து வருகின்ற அந்த சர்க்கரை ரத்தத்தில் அப்படியே மிதந்திருக்கு. அதனால தான் பார்த்தா சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, சார் 4 இட்லி தான் சாப்பிட்டேன், 400 சுகர் காண்பிக்குது அப்படிம்பாங்க. அப்போ 4 இட்லி சாப்பிட்டாலும் அது இனிப்பு பொருள் இல்லைனாலும் அதுலேயும் கொஞ்சம் இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிற குளுக்கோஸ் சத்து இருக்குது. அப்போ அந்த 4 இட்லியிலிருந்து வர்ற சர்க்கரையை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு கூட அந்த இன்சுலின் உங்கள் உடலில் இல்லைங்கிறதான் இருக்குது. அப்போ அது நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறோம். அப்போ நம்ம கொஞ்சம் உடற்பயிற்சி செய்கிறோம். அப்போ உடற்பயிற்சி செய்யும் பொழுது 2 வித பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கிது சர்க்கரை நோயை பொறுத்தவரை. ஒன்று, அந்த குறைவாக சுரக்கக்கூடிய இன்சுலின் ஒரு 10% அதிகமாக நம்மளுக்கு சுரக்கு. ஒருத்தருக்கு 50% தான் இன்சுலின் சுரக்குது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் மூலமாக அந்த 60 ஒரு 10% கூடுதலாக சுரக்க இந்த உடற்பயிற்சி வழிவகுக்கிறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டைப் 2 டயபெட்டிஸில் 50% இன்சுலின் சுரந்தாலும் அந்த 50% இன்சுலினும் முழுமையாக வேலை செய்கிறதில்ல. பெரும்பாலும் இந்த டைப் 2ல் 40-50 வயசில் வர்ற அந்த டைப் 2 டயபெட்டிஸில் அந்த இன்சுலின் முழுவதுமாக வேலை செய்யாமல் அதனுடைய செயல்திறன் பாதிக்கப்படுது. இதை நீங்கள் உடற்பயிற்சி செய்து அந்த குறைவான செயல்திறன் கொண்ட அந்த இன்சுலினை நல்லா நம்ம வேலை செய்ய வைக்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய சர்க்கரை, ரத்தத்தில் இருக்க சர்க்கரை வேகமாக நம்மளுடைய உறுப்புகளால் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த சர்க்கரை ரத்தத்தில் அதிக அளவு தேங்கி இருக்கும் பொழுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது.
சிலர் சொல்லுவாங்க சார் 400 சுகர் கூட எந்த அறிகுறியும் இல்லையா. நான் சில பேர் பார்த்துருக்கேன் 700 சுகர் கூட 700 சுகரில் கூட ஒரு எந்தவித அறிகுறியும் இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை இந்த அறிகுறிகளுக்கும் ரத்தத்தில் இருக்க சர்க்கரையினுடைய அளவுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி ப்ரூஃப் பண்ணுவோன்னா, ஒன்று நீங்கள் உங்களுடைய பாடியில் ஃபீல் பண்ணோம், இன்னொன்று ரெண்டாவது நாங்கள் எங்களுடைய அந்த லேப் ரிப்போர்ட்டில் வெறும் வயிற்றில் இருக்க சுகர், ஃபாஸ்டிங் சுகர் வந்து 126 கீழே, சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கிற சுகர் 140லேருந்து 180க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை கட்டுக்குள்ளே இருக்குது. இந்த கட்டுக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, இங்கே லேப் மூலம் வரணும். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் நம்மளுடைய குழந்தைய படிக்க வைக்கிறோன்னா, இந்த குழந்தை அதிகாலையிலே எழுந்து அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் ஆயத்தமாகி போய் திருப்பியும் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் ஆகி அது நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படித்தாலும் ரெகுலராக ஹோம்ஒர்க் பண்ணாலும் இந்த குழந்தை நல்லா படிக்குதுங்கிறது எப்படி தெரியும்? அந்த ரிப்போர்ட்டில், அந்த மந்த்லி டெஸ்ட்டில் அது 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம கண்டிப்பாக நிச்சயம் அந்த குழந்தை நல்லா படிக்குதுங்க அறிவோம். இடையில் அந்த குழந்தைகள் எவ்வளோ ஆக்டிவாக எந்தெந்த ஒர்க் பண்ணாலும் அதை நம்ம மார்க் மூலம் தான் அதை நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் இனிப்பு அவாய்ட் பண்ணாலும், எவ்வளோ தான் உடற்பயிற்சி போனாலும், எங்களுக்கு இதெல்லாம் போதுமானதாக தான் நீங்கள் செய்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த ஆய்வுக்கூட பரிசோதனையில் தான் தெரியும். அப்போ இந்த இன்சுலினுடைய பற்றாக்குறையை எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ணலான்னா, ஒன்று உணவு மாற்றம், இரண்டாவது உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி மூலம் நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த உடற்பயிற்சியை ரொம்ப வலியுறுத்துகிறோம். ஏன்னா அந்த உடற்பயிற்சினால் வெறும் சர்க்கரை நோய்க்கு மட்டும் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது இல்லை. இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு உங்களுடைய பிபி வந்து குறையுது. சில டைம் பிபி வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அது முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. எல்டிஎல்ங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் தூக்கி எறியப்படுகிறது. இன்னொன்று இருதயம் பலப்படுத்தப்படுகிறது, எலும்புகள் பலப்படுத்தப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. அதனால தான் இந்த எக்ஸசைஸை நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறோம். அப்போ இந்த சர்க்கரை நோயில் எக்ஸசைஸ்னால் இவ்வளோ பலன்கள் இருந்தாலும் இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு எல்லாவித பாதிப்புகளும் ஒரே சமயத்தில் வழிவகுக்க இருக்குது. இந்த எக்ஸசைஸ் பண்ணாத பேஷண்ட் பார்த்திங்கன்னா பிபி, பிளட் ப்ரெஷர் இருக்கும், ஹை சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா இசிஜிலாம் கூட இந்த சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் நிறைய தடவை நாங்கள் இன்ஃபர் பண்ணியிருக்கோம். அப்போ அதனால தான் நாங்கள் இந்த எக்ஸசைஸை வந்து இன்சிஸ்ட் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த ரத்தத்தில் இப்போ சுகரை கட்டுப்படுத்தாவிட்டால் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சுகர் 140 to 180 இருக்க வேண்டிய சுகர் நம்ம ஒழுங்காக உடற்பயிற்சி மூலமாகவோ அல்லது உணவு மாற்றத்தின் மூலமாகவோ அல்லது மருந்துகள் மூலமாகவோ கட்டுப்படுத்தாத பட்சத்தில் என்னாகும்? அந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அப்படியே தேங்கி இருக்கும். அங்கே தேங்கி இருக்கிற சர்க்கரை என்னாகும் பார்த்திங்கன்னா, நம்ம இருதயம், சிறுநீரகத்தினுடைய இரத்த குழாயில் டெய்லியும் போய் படியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கி எனக்கு இருக்க வேண்டிய சுகர் 140, ஆனால் இன்றைக்கி 240 இருக்குது, 240 இருக்குன்னா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 100 மில்லிகிராம் சர்க்கரை என் உடம்புல பயன்படுத்தப்படலை, எனர்ஜிக்கு பயன்படுத்தப்படலை. நான் இன்றைக்கி மருந்து விட்டுறேன், அப்போ என் எனர்ஜிக்கு பயன்படுத்தப்படலைன்னா அந்த 100 மில்லிகிராம் சர்க்கரை என்னுடைய இருதயம், சிறுநீரகம், கண்ணுன்னு உடல் இருக்க எல்லா இரத்த குழாய்கள்லையும் ஒரு சிமெண்ட் மாதிரி படியும். ஆனால் இந்த படிகிற இந்த சர்க்கரை எந்த விதமான அறிகுறியும் அன்னைக்கு ஏற்படுத்தாது. இதுதான் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக அமைந்து விடுகிறது. சாதகம்னு சொல்ல மாட்டேன் நான், பாதகமாக அமைந்து விடுகிறது. எப்படின்னா, எந்த அறிகுறியும் இல்லை, என்னுடைய சுகர் 400 இருக்குது, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இதில் ஒரு மறைமுகமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 360 இருக்கிற இன்றைக்கி சுகர் 160க்கு மேலே கிட்டத்தட்ட 200 சுகர் அதிகமாக இருக்குது. இந்த சுகர் அந்த கிட்னி, ஹார்ட்டில் போய் படிஞ்சிரும். இது மாதிரி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில், ஏதோ ஒரு காரணத்தில் இப்படி ஒரு 1750 நாட்களுக்கு இந்த சர்க்கரையை நீங்கள் இந்த இரத்த குழாயில் படிய விட்டீங்கன்னா அந்த இரத்த குழாய் முழுவதுமாக அடைபட்டு அப்பொழுது தான் நம்மளுக்கு எல்லா அறிகுறியும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் ஒரு 4 மாதமாக நீங்கள் மெடிசன் எதுவும் எடுக்கல, உங்கள் சுகர் 300-400 இருக்குன்னு இந்த 4 மாதமாக அந்த சுகர் போய் படிஞ்சிடும். இது மாதிரி 4 மாதம் 2 மாதம்னு உங்களுடைய வாழ்நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட அளவிற்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்காமல் இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் உங்களுக்கு படிந்து திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வரும்பொழுது தான், அப்போ தான் என்ன அர்த்தம்னா அந்த 100% அடைப்பும் ஏற்பட்டு விடுகிறதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு 2 வருஷம் மெடிசன் எடுக்கலனா கூட உங்களுடைய இரத்த குழாயில் 70% அடைபட்டிருக்கும். மீதி அந்த 30% அந்த
கேப் வழியாக கூட அந்த ரத்தம் அந்த உறுப்புக்கு போயிட்டுருக்கும். அதனால் அந்த உறுப்பு பாதிப்பு எதுவுமே தெரியாது. அந்த 100% அடைக்கும் பட்சத்தில் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 4 மாதம் 2 மாதம் அப்படின்னு விடுறது ஒரு 5 வருஷம் 7 வருடம் ஆகும் பொழுது 100% கம்ப்ளீட்டாக அடைக்கிற அந்த நாளில் தான் உங்களுக்கு அந்த எல்லா அறிகுறியுமே தெரியும். ஆனால் அப்போ எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், படிஞ்ச சுகரை நம்ம எதுவுமே படிஞ்ச சுகர் இரத்த குழாயில் படிஞ்ச சுகரை நீக்குவதற்கான எந்த ஒரு மருந்தும் இல்லை என்பது தான் ஒரு கசப்பான உண்மை. மேபி இன்றைக்கி 360 சுகர் இருக்குன்னா நான் இந்த 360 மெடிசன் போட்டு நாளைக்கு 160 கொண்டு வந்து அந்த சுகர் இரத்த குழாயில் படிய விடாமல் என்னால் தடுக்கலாமே ஒழிய, ஆனால் ஏற்கனவே படிஞ்ச சுகரை என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதான் உண்மை. அதனால் எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். சிலர் கேட்பாங்க, சரி இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மாம்பழம் சாப்பிடலாமான்னா, இன்றைக்கி உங்களுக்கு 160 இருக்கிற சுகர் மாம்பழம் சாப்பிடும்போது 260 ஆகும். நீங்கள் வாய் வழியாக மாம்பழத்தை சாப்பிடும்பொழுது இனிப்பை நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த மாம்பழத்தில் இருக்க சுகர் எங்களை பொறுத்தவரை அது ஒரு சிமெண்ட் மாதிரி தான். அது நேராக அன்னைக்கு போய் படிஞ்சிரும். அப்போ அன்னைக்கு மாம்பழம் சாப்பிட்டு ரத்த குழாயில் படியுதுங்கும் போது அது வந்து நான் சொன்ன அந்த உங்கள் வாழ்நாளில் 1750 நாட்கள் இப்படி சர்க்கரை படியும் பொழுது உங்களுடைய ரத்த குழாய் அடைபட்டு உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு நான் சொன்னேன். அப்போ அன்னைக்கு அந்த ஒரு நாள் உங்களுடைய கணக்கில் வந்துடும். ஸோ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதனுடைய தாரக மந்திரமே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சர்க்கரை 160 இருக்கணுங்கிறது தான். நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஏற்றபடி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சர்க்கரை நோய் 40 வருடம் ஆனாலும் உங்களுடைய உடல் உறுப்பை தாக்க முடியாது என்பது நிச்சயம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.